எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கரணை ஒன்றும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா கரணை உண்ணுவோம். சின்ன சின்னதாக பாத்தி பிடிச்சி இங்கே நெட்டையே வளர்ந்துக்கு பார்த்தீங்களா மசாப்பிள் கட்டை அதை பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி இது மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போட்டுவிட்ருவோம். அப்புறம் வந்து தண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அமுத்தி விட்டுருவோம். ஸோ கரணை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெட்டுவோம். இங்கே ஒரு இது இருக்கும் குண்டா, இந்த சைடு குண்டாக்கு இந்த 2 சைடில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த இது வரும் முளைப்பு. இது முளைச்சதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்தோன்னா இது மாதிரி தான் இருக்கும். வாய்க்காலுக்கு பார்த்தீங்களா சின்ன சின்னதாக. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா வந்து வாய்க்காலுக்குள்ளே இது மாதிரி குண்டு குண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டாக பார்த்தோன்னா எல்லாம் முளைக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா வந்து நல்லா அந்த சைஸ் வளர்ந்தோடனே பார்த்தோன்னா அறுத்து மிஷினில் போட்டு அரைச்சி மாட்டுக்கு வச்சுருவோம். ஏதை பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ண வைக்கணும் இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான கட்டை ஆகிடுச்சு, ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வறண்டு சிலதெல்லாம் பார்த்தா முளைக்காமல் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் டிராக்டரை விட்டு அழிச்சிட்டு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா கரணை ஒன்றும். ஸோ இந்த சைடும் போட்டிருக்கோம், அந்த சைடு பார்த்தா தெரியும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா கரணை ஒன்றணும். கடைசியில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து சோளத்தட்டு போட்டிருக்கோம். இது பொண்ணு